ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இந்த விளாக் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்லேருந்து எடுத்த விளாக் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தனிஷ் பார்த்திங்கன்னா ஈவினிங் தூங்கிட்டு இருக்காரு. ஒரு 3 o'clock தூங்கினார். இப்போ எழுந்திரிச்சிருவார். மணி 6 மணி ஆக போகுது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்து வச்சிடலான்ட்டு பழமெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஊர்லேருந்தே கொண்டு வந்தது. இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா கடையில் கொடுத்தது. இது பார்த்திங்கன்னா இலக்கி பழம், குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. சிகப்பு தண்டிக்கீரை, அது கூட மாம்பழம், சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்துருந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் சாட்டர்டே நகுலுடைய அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆஃபீஸ் லீவு. நகுல் ஸ்கூலில் கொடுத்த புக்ஸ் எல்லாம் லீவ்லேயே வாங்கி வச்சுருந்தோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, அதனால் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு கவர் பண்ணிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 hours மேலேயே ஆகிடுச்சு எல்லா புக்ஸும் கவர் பண்ணுறதுக்கு. தனிஷும் பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சிட்டாரு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நானும் துணியெல்லாம் மடித்து வச்சுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தனிஷ்க்கு சக்கரவள்ளி கிழங்கு தான் நான் வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். தனிஷ்க்கு பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப நல்லா பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவார். பால் விளையாண்டுக்கிட்டே பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. பால் விளையாடுறது பார்த்திங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா ப்ளே பண்ணுவார் பாலில் விளையாடுறதுக்கு. தனிஷ்க்கு வந்து ஃபீட் பண்ணிவிட்டு மார்னிங் சமைச்ச பாத்திரமெல்லாம் இருந்து எல்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு. இட்லியும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சட்னிக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் சட்னி அரைச்சிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இட்லி, அது கூட பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு. இட்லிக்கு பார்த்திங்கன்னா குருமா தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இட்லி குருமா அதோடைய வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கு சாப்பிட்றதுக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இட்லி, அது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, இட்லி குருமா, கூடவே பார்த்திங்கன்னா முட்டை எல்லாமே பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிப்டோவில் பார்த்திங்கன்னா ஒரு சில திங்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. ப்ரெட்டு, பால், தயிர், அது கூட பார்த்திங்கன்னா காய், உருளைக்கிழங்கு, வெண்டைக்காவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பக்கத்தில் போய் கடையில் போய் வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஜிப்டெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு வீட்டுக்கே வந்துடும். அதனால் நம்மளுக்கு ஈஸியாக போயிடும். இப்போ காயெல்லாம் எடுத்து வச்சிடலாம். தயிர் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பாலும் பார்த்திங்கன்னா காய்ச்சி வச்சிடலாம். மதியத்துக்கு மேலே தூங்கி எழுந்திரிச்சோனையும் தனிஷ் பார்த்திங்கன்னா அப்பா கூட நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா லஞ்செல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா பேக் பண்ணி கொடுத்துடலாம். சுட சுட சாதம். நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுடைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மெனு போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். பீட்ரூட் சட்னி, கூடவே பார்த்திங்கன்னா பொரியலுக்கு பீர்க்கங்காய் பொரியல், கூடவே பார்த்திங்கன்னா மோர். இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் மெனு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். நைட்டுக்கு டின்னருக்கு சப்பாத்தி ரெடி பண்ணலான்ட்டு தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 7 o'clock மேலே பார்த்திங்கன்னா தனிஷ் பார்த்திங்கன்னா தூங்கி எந்திரிக்கக்குள்ளார ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சப்பாத்திக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சப்பாத்தி உருண்டை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் உருண்டை பண்ணி வச்சிடலாம். கூடவே பார்த்திங்கன்னா தால் தான் வச்சுருக்கேன். சிறுபருப்பு வச்சு தால் செய்யலான்ட்டு தான் நான் ஊற வச்சுருக்கேன். சப்பாத்தி பார்த்திங்கன்னா தேய்ச்சி போட்டு எடுத்துடலாம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தாலும் ரெடி பண்ணிடலாம். சிறுபருப்பு, அது கூட பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன், கொஞ்சமாக ஜீரகம், அது கூடவே பார்த்திங்கன்னா மிளகு, ஒரு 5-6 மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டால் ரெடி ஆகிடும். கூடவே பார்த்திங்கன்னா பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5-6 விசில் வரட்டும். நைட்டுக்கு டின்னர் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, அது கூட பார்த்திங்கன்னா தால் தான். தனிஷ் பார்த்திங்கன்னா இப்போ
11 மந்த் முடிய போகுது. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அவர் நடக்க ஆரம்பிக்கிறாரு. அதுவும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சப்போர்ட் பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கார் நடக்கிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் எடுத்த விலாக். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இட்லி. நேற்றே பார்த்திங்கன்னா நைட்டு மாவு அரைச்சிட்டேன். மாவு அரைச்ச பிறகு இன்றைக்கி காலையில் நல்லா பொங்கி நல்லா புளிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து இட்லி ஊற்றி எடுத்துக்க போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இட்லி, கூடவே பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா ராகி சேமியா. தக்காளி சட்னிக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கின பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். பொட்டுக்கடலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஆறின பிறகு பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா தக்காளி சட்னி ரெடி ஆகிடும். இட்லிக்கு பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி, அது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணி அரைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்வீட் ராகி சேமியா, முட்டை, இட்லி, அது கூட பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி. இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு மிஸ் ஆகாமல் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.